இது ஒரு நடந்த சம்பவம். மலைப்பகுதியிலிருந்து தேனை வாங்கி வருவது எமக்கு வழக்கம். அப்படி வாங்கி வரும் தேனை விருப்பமோடு பலர் நம்மிடமிருந்து வாங்கி சென்று விடுவார்கள். ஆனால் நானாக விரும்பி ஆறுமுகநேரி எல்லார் நகரில் 100 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் பரமசிவம் பிள்ளை என்பவரிடம் பழக்கத்திற்காக விருப்பமுடன் கொடுக்கச் சென்றேன். வழக்கமுடன் எதையும் யாரிடம் பெற்றுக்கொள்ள விரும்பாத அவர் அந்த தேனை எம்மிடமிருந்து வாங்கி கொண்டார். சிறந்த வாசியோக யோகியான அவர் ஆர்வமுடன் அந்த தேனை பரிசோதித்து பார்க்க போவதாக கூறினார். என்ன செய்தார் தெரியுமா? தரையில் மல்லாக்க படுத்துக்கொண்டு தன் 2 கண்களிலும் சில சொட்டுக்கள் அந்த தேனை ஊற்றி கொண்டார். எனக்கே ஒரு அதிர்ச்சியாகிவிட்டது. தேனை சோதிக்க இப்படி ஒரு முறையா? சற்று நேரத்தில் எழுந்து மகிழ்ச்சியுடன் தேனுக்கு ஒப்புதல் அளித்தார். யோகிகளிடம் மட்டுமே இப்படி ஒரு பழக்கம் இருந்ததாம். மற்றவர்கள் இதை பரிசோதித்து விட வேண்டாம், இப்படியெல்லாம் அது சில சிரமங்களை தந்துவிடும். எனவே மற்றவர்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டாம். இப்படியாகத்தான் தேன் மிகவும் உயர்வான ஒரு மருந்து பொருளாக, உணவுப் பொருளாக நம்மிடையே இருந்து வந்துள்ளது. இதேபோல தென்காசி மாவட்டத்தில் தற்போது பிரபல இயற்கை மருத்துவராக இருக்கும் ஒருவர் சிறு வயது வந்தபோது அவருக்கு வயிற்றில் ஒரு காயம் ஏற்பட்டுள்ளது. இயற்கை மருத்துவமும் தமிழறிவும் கொண்ட அவருடைய தந்தை அவருக்கு வேறு மருந்துகள் கொடுக்காமல் தேனை மட்டுமே பூசி அதை குணப்படுத்தியுள்ளார். இந்த செய்தி எப்போதும் உண்டு. தூத்துக்குடியில் பிரபல வழக்கறிஞராக இருந்த ஒருவர் தமது சட்ட புத்தகத்திற்கு கொடுத்து வந்த முக்கியத்துவத்தை போல தேனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அதை அனைவரிடமும் பிரச்சாரம் செய்து வந்துள்ளார். தேன் உணவை முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்டு வந்த அவர் துண்டு பிரசுரங்கள் மூலம் தேனை அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாக தீவிர பிரச்சாரமும் செய்து வந்தது அனைவரும் அறிந்ததே. இப்படி தேனில் என்னதான் முக்கிய குணம் உள்ளது? நோய் எதிர்ப்பு சக்தி என்று தொடங்கி இருமல், சளி, தொண்டை வலி, நினைவாற்றல், இரத்த ஓட்டம், நல்ல உறக்கம், மன அழுத்தம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு குணப்படுத்தும் திறன் தேனுக்கு உண்டு என்பது பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. மேலும் மற்ற மருந்துகளோடு தேன் கலந்து அருந்துவது அந்த மருந்துகளின் பலனை மேலும் அதிகரிக்க செய்கிறது. ஆரோக்கிய உணவாகவும் இந்த தேன் பயன்படுத்தப்படுகிறது. இப்படித்தான் மலைவாசிகளில் பலர் தேனை முக்கிய உணவாக கொண்டு வருகிறார்கள். ஆனால் பயன்களை பெற நல்ல தேன் மட்டுமே நமக்கு உதவுகிறது. ஒரு தேன் நல்லது தானா என்று கண்டறிவது மிகவும் கஷ்டம். இப்படியெல்லாம் இருந்து நல்ல தேன் என்று கூறினால் கூட அப்படியெல்லாம் இருக்கும்படியாக தேனை செயற்கை முறையில் தயார் செய்து விடுகிறார்கள். என்னுடைய அனுபவத்தில் நல்ல தேன் என்று கண்டுபிடிக்க வேறு வழியே இல்லை. தேனை உண்மையாக பலவாறாக நீண்ட காலம் பயன்படுத்தி வருபவர்களால் மட்டுமே அறிய முடியும். என்றாலும் ஓரளவுக்கு நம்பிக்கையான இடங்களில் தேனை வாங்கி கொள்ளுங்கள். மேலும் தேவை இருப்பவர்கள் திரையில் தெரியும் இந்த எண்ணை தொடர்பு கொண்டும் தேனை பெற்றுக்கொள்ளலாம். குழந்தைகள் முதல் பெரியோர் வரை இனிப்பிற்கும் இனிமைக்கும் இடமான தேன் 100 ஆண்டுகள் ஆனாலும் தானும் கெடாமல் தம்மை அருந்தி வருபவர்களுக்கும் ஆயுளையும் கொடுக்கக்கூடியது. நல்ல பயனுள்ள செய்திகளையே நாம் தந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஆரோக்கியத்துடன் 100 ஆண்டுகள் ஆனந்தமாக வாழ வாழ்த்தி தற்காலிகமாக விடைபெறுகிறோம். அதுவரை நன்றி.